ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. அதனுடைய பேர் போல்ட் ஜெட் 40 ப்ரோ. அதை பற்றி தாங்க இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் வீடியோவை வந்து போட போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்குங்க. அடுத்த வீடியோவில் என்னோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். வாங்க ஓப்பன். பேக்கிங்லாம் பார்த்தா எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே எப்படி பொருள் இருக்குன்னு தெரியல. இதாங்க அந்த ஒயர்லெஸ் ஏர்பட்ஸுங்க ஜெட் 40 ப்ரோ. இது பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் தயார் பண்ணுறதுங்க. மேட் இன் இந்தியா. சைனா ப்ராடக்ட் கிடையாது, இந்தியன் ப்ராடக்ட்டுங்க. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1499 ரூபாங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலும் வந்து ரொம்ப நாள் ஆசை. இதுவரைக்கும் வந்து நம்ம ஹெட்செட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். முதல் முறையாக வந்து இதை வாங்கியிருக்கோம். இதனுடைய வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்பாக்சிங் பண்ணி பார்ப்போம். பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இதாங்க அந்த ஒயர்லெஸ் ஏர்பட்ஸ் போல்ட் கம்பெனியோடது. பேக்கிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க காது அந்த போடுறது. சார்ஜர் மெனல் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் ஒன்று போட்டிருக்காங்க. ஸ்மார்ட் வாட்சி. இந்த இது வந்து வாட்ச் வாங்கினா கோடு கொடுத்துருக்காங்க. இதை போட்டால் வந்து ஆஃபர் கிடைக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள். பேக்கிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். வந்து அதனுடைய மெனு வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட் லைட் கொடுத்துருக்காங்க. இன்புட் டைப் வந்து சார்ஜிங் பார்த்தீங்கன்னா வந்து சி டைப் பின்னு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேட்டர் வந்து டச் லைட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம்னா வந்து இதனுடைய ப்ராடக்ட் நேம் பார்த்தீங்கன்னா TWS2 ஹெட்செட்டுங்க. மாடல் பார்த்தீங்கன்னா போல்ட் ஆடியோ ஏர்பேஸ். இது ரேஞ்சு நம்ம பார்த்தோம்னா 10 மீட்டர்லேருந்து 33 ஃபீட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஏர்பட்ஸ் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம். இன்புட்னு பார்த்தீங்கன்னா DC 5V 1A. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது வந்து மெத்தட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு இல்லைங்க. இந்த மாதிரி வந்து சிம்பிளாக இது வந்து காதில் வந்து வச்சுக்கலாம். சார்ஜிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா தான் கேபிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து நம்மளுடைய மொபைல் சார்ஜர் தான் போட்டுக்கணும். சி டைப் பின்னு. இது வந்து எக்ஸ்ட்ரா 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதாங்க அந்த ஒயர்லெஸ் ஏர்பட்ஸு. எடுத்தோடனே ஒரு லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன் அதனால ஒன்று சார்ஜிங் பின் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி சும்மா நார்மலாக இருக்குது. சிம்பிளாக வெயிட் இது இல்லை. நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. இதில் வந்து மேக்னெட் இருக்கனால நம்ம வச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது இழுத்துக்குது. வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. வந்து அதிகமான வெயிட் கிடையாது. சார்ஜரோட பாயிண்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா லென்த்தும் அதிகமாக இல்லை, கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து எல்லா மொபைலுக்கும் வந்து சி டைப் பண்ணி தான் வந்து. அதனால் வந்து நம்மளுடைய சார்ஜிங் கேபிளே வந்து இதுக்கு பயன்படுத்திக்கலாம். வந்து இதனுடைய எப்படி இருக்குது, எவ்வளோ மணி நேரம் வந்து டைமிங் கொடுக்குறது, ஒன் டைம் சார்ஜ் போட்டால் எல்லாமே வந்து ரிவ்யூவில் வந்து போடுறேன். எனக்கு வந்து அன்பாக்சிங் வீடியோ தான்
போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதனுடைய ரிவ்யூவை பற்றி பார்ப்போம் நண்பர்களே. வணக்கம்.